Hello. Good morning to all kids. Good morning, doctor. This is the second day of the யார் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிறது இங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிடல் டேய் யாரப்பா எல்லாருமே ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? நம்ம தேவதாஸ் வந்திருக்கீங்க இல்லையா? எல்லாருமே வெரி குட். எல்லாருமே எல்லா ஃப்ளோர்ஸும் சுற்றி பார்த்துருக்கீங்களா அது வரைக்கும்? இல்ல. சரி. இப்போ ஷாப்பிங் மால் போனா என்ன இருக்கும், தியேட்டர் போனா என்ன இருக்கும், இல்ல வெளியில வந்து பார்க்க போனா என்ன இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸ்டார்ட். ரெண்டு பேரும் பாப்பா பக்கத்துல அப்படியே 3 ரூபா வச்சிருக்கேன் சார். 3 ரூபா வச்சு என்ன அப்படியே எனக்கு தெரியாது. 3 ரூபா. அதிகமா கேள்வி கேட்கிறாரு அவங்களுக்குலாம் சில பேருக்கு முடியாம போங்க, ரொம்ப வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம ஸோ ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் இந்த வார்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி தங்கியிருக்காங்க இந்த எல்லாமே 2-3 வாரம் இதாக பிரிப்பாங்க. தனியாக ரூம் கொடுத்து இந்த மாதிரி தங்குற ஸ்டேஜ் ஒன்று, ரொம்ப முடியாமல் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜில் இருக்கணும், ஐசியூ கேர் தேவைப்படுதுல அது தனியாக. அப்புறம் ஜென்ரலாக வார்டு. சரியா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஜென்ரல் வார்டு. ஆமாம், உள்ள பேஷண்ட் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம், வெளியில மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடணும். சத்தம் போடக்கூடாது யாரும். சரியா? இன்பேஷன்னா தங்கி இருக்கிறது. போங்க போங்க. ஹார்ட் சர்ஜரிஸ் எல்லாமே ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இங்கே தான் வைப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஹார்ட் சர்ஜரி இங்கே பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு உள்ளே இருக்கிற பேஷண்ட் அவங்களுக்கு தனி கேர் கொடுக்குது. ஏன்னா வெளியிலேருந்து யாருக்கா வந்து இப்போ நம்ம வந்து காமன் வார்டு பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு இங்கே மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ இவங்க எல்லாருமே தனி கேர் கொடுத்து வைக்கணும். ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாகவே கார்டியாக் இங்கேருந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஃபுல்லாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாரும் பாருங்க வெளியில தான் உட்காந்துருக்காங்க, யாருமே உள்ள விட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே ஹாலில் படுத்திருந்தாங்க. இது இண்டிவிஜுவல் ரூம். பேஷண்ட் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செப்பரேட் ரூம் உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. இது இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணும். அங்கே மேலே அதிகமாக சான்சஸ் இருக்குது, இங்கே மேலே கீழே வந்து கொஞ்சம் கம்மியாகும்.
வார்டுல கை வைக்க கூடாதுன்னு சொல்றேன். நம்மள சார் தான் ஹாஸ்பிட்டல் டைரக்டர். சார் நேம் தான் ஹாஸ்பிட்டலோட நேம். நம்ம ஹாஸ்பிட்டல் நேம் என்ன? சார் பேர் தான் அது பேரியா? Smart children, very good. All of you keep well. Okay, enjoy yourself. Thank you, sir. சரிப்பா. சரி, யார் யாருப்பா இன்பேஷண்ட் ஆகுவாங்க? யார் யார பெட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுங்க. ரொம்ப சிவியரா சிவியரா முடியாம இருக்கிறவங்க, ஃபுட் எதுவும் எடுத்துக்கிற முடியாம, நடக்க கூட முடியாம, ரொம்ப மயக்கமா வர்றவங்க, ரொம்ப கேரா இருக்கு, கிட்னினஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் பெட்ல அட்மிஷன் ஆகணும்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ உங்களை அட்மிட் பண்ணிட்டு என்னென்ன கேர் நம்ம கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டாஃப் நர்சஸ் என்னென்ன கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் என்னென்ன கேர் கொடுப்பாங்க, மற்ற அட்டெண்டர்ஸ் எல்லாமே என்ன கேர் கொடுப்பாங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க பேஷண்ட் நம்ம ஸ்டாஃப் தான் பேஷண்ட்டை படுக்க வச்சிருக்கோம். சரியா? ஸ்டாஃப் பேஷண்ட் வந்து இங்கே தான் இருப்பாங்க. பேஷண்ட் கூட இருக்கிற ரிலேஷனுக்கு அவங்களை தனி காட்டுவாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸில் செப்பரேட்டாக இருக்கணும். அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே வச்சுக்கிறது தனி செப்பரேட். உங்களுக்கு எப்படின்னா 4 hours ஒன்ஸ் வந்து கரெக்டாக வந்து டெம்பரேச்சர் இருக்கா, பிபி எவ்வளோ இருக்குது, இந்த ஹார்ட் ரேட்டில் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கிட்டாங்களா, யூரின் பாஸ் பண்ணாங்களா, மோஷன் போனாங்களா, ஃபீவர் குறைஞ்சிருச்சா கூடிருச்சா, இன்ஜெக்ஷன்ஸ் ரெண்டு போடணும், ட்ரிப்ஸ் எல்லாம் போடணும் வைங்க. எல்லாமே வந்து எவ்ரி ஹவர் அப்படியே ரொட்டீனாக பார்த்துட்டே இருப்பாங்க ஸ்டாஃப். டே அண்ட் நைட் 24 hours. 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸ் 4 hours ஒன்ஸ் காலையில் ஆஃப்டர்நூன் நைட்டு 3 நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ என்ன டிசீஸ் எப்படி இருக்குது, இதனால் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டிசீஸ் கூடுதா குறையுதா, அந்த மாதிரி ப்ரொக்னோசிஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ அதான் ரூம் அது செப்பரேட் பண்ணி அதான் பெட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்களே அது அந்த ரூம். இப்போ பிபிலாம் பார்ப்பாங்க. இது வந்து இது என்னப்பா? இது ஸ்பெக்ட்ரோமானோமீட்டர். பிபி செக் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். யார் இப்போ 6th 7th யார் இருந்தீங்கப்பா? உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஸ்பெக்ட்ரோமானோமீட்டர்னு சொல்லிட்டு 6th இது வந்து நீங்கள்ப்பா இந்த மாதிரி தான் பார்க்கணும். சரியா? இந்த இடத்துல கட்டிட்டு வச்சுக்கோ. வெளியில ஸ்டாஃப் சொன்னாங்கல்ல, ஸோ உள்ள போனால் எதோட போனால் இன்ஃபெக்ஷன் ஆனால் அவங்களுக்கு தனி ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு. இது உள்ள ஒரு
சார் என்ன பேசுறாங்க ஓட்டி உள்ள போகும்போது முடி வந்து எதுவும் விழுந்துடக்கூடாது. நம்ம ட்ரீட் பண்றது பட்சத்தில் கூட இன்ஃபெக்ஷன் வரும். இந்த காஸ்டியூம் தான் உள்ள இருக்கும். உள்ளே மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லை ஹீட் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த இன்ஃபெக்ஷன் தான் வருது. ஸோ சர்ஜரிலாம் பண்ணும்போது ஏதாவது சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ரூட் ஆறாது. அதனால ஒரு இதுக்குள்ள நம்ம போக முடியாது. சார் அந்த 2 வரையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வரையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்ஃபெக்ஷன் ஏதாவது சார் 24 ஹாஸ்பிட்டல் ஒரு பிட் இல்ல சார். சொல்லுங்க டோர் அடிச்சுங்க. வா கேப் மாஸ்க் போட்டு. கேப் மாஸ்க் போட்டுங்க. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டு. அந்த டோர் க்ளோஸ் பண்ணுங்க. உள்ள வாங்க. மாஸ்க் போட்டு ரொம்ப சீட்டா இருக்கு. ஹேர் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. ஹலோ இந்த கார் மேல டார்ச் வந்து கிளம்பிட்டாரு உள்ள வா இப்ப இது பிரயோகம் சார் உள்ள வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. ஒரு ஒரு மீட்டிங் வேற இன்ஃபெக்ட் கேஸ் இருக்கா? ஆமாம் சார். என்னென்ன சொல்லிட்டீங்க அது வேற இது என்ன தெரியுமா? ரோபோ மாதிரி நிக்கிறே ஒண்ணு. பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சரி இப்ப நம்ம வந்து நார்மலா வந்து ப்ரீத் பண்றோம் இல்லையா? நார்மலா ப்ரீத் பண்றோம். நம்ம ஹார்ட் பீட் வந்து நார்மலா அதான் இயங்கிட்டே இருக்கு. சடனா வந்து டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ரெண்டுமே நின்றும் சமயத்துல கம்ப்ளீட்டாவே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். எப்படின்னா ஹார்ட் பீட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாம லங்ஸ் இல்லையா அதெல்லாம் ப்ரீத் பண்ணாம அப்படியே ஸ்டாப் ஆயிடும். சரி கம்ப்ளீட் இதெல்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இப்போனா அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அவங்க தேவைடாய். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ எப்படின்னாக்கும் இந்த மிஷின்ஸ் எல்லாம் மூலமா இந்த ஸ்டாப் ஆன ஹார்ட் பீட்டையுமே லங்ஸையுமே நம்ம இயங்க வைக்க முடியும். வென்டிலேட்டர் இஸ்கால் வென்டிலேட்டர் சரியா? இதோட சப்போர்ட்டோட நம்ம வந்து அதோட லங் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுல அதை வந்து ரன் பண்ண முடியும். ஹார்ட் பீட் வந்து கம்மியாயிடுச்சுல அதோட வந்து ஹெல்ப்போட நம்ம இயங்க வைக்க முடியும். இது நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி உயிர் போகக்கூடிய பேஷண்ட்ஸை நிறைய சேவ் பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? இதுதான் வென்டிலேட்டர். அந்த செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 1 மினிட் வெரி இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட் அதாவது வந்து ஹார்ட் ரேட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 70 அந்த மாதிரி இருக்கும் பெர் மினிட். அதாவது வந்து ஒரு அது கீழே போகும்போது ஒரு 40 30 அந்த மாதிரி வந்துருச்சு இல்ல ஒரு 20 அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட டக்குன்னு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ என்ன இப்ப தெரிஞ்சுக்கணும், வீட்டில் யாராவது ரொம்ப முடியாம இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும். சரியா? ஸோ அது எந்த அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டில். அது நம்ம மேல கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதான் வந்து வென்டிலேட்டர். அது பேரும் உள்ள எல்லாமே வந்து சிக் பேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. வெளில பார்க்கலாம் நம்ம. சும்மா அந்த டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
எல்லா வேக்சினுமே வந்து அந்த ரிசர்ச் ப்ராப்ளம் தான் வைக்கப்பட்டது. அந்த மாதிரி உள்ளதை மணிமேல் சார் எல்லாருக்கும் இது என்ன தெரியுமா? அங்க என்ன போடுறது? ரிசப்ஷன்ல என்ன பண்ணுவாங்க? இன்கேஸ் பேஷண்ட் யாராவது உடம்பு சரியில்லாம வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிடல்ல ரிசப்ஷனுக்கு தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரெடி பண்றதுன்னா யாராவது ஒருத்தர் வந்து நேராக வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஸோ யாரை கான்டாக்ட் பண்ணல, குரூப் கான்டாக்ட், அதான் அது வந்து ரிசப்ஷன். இங்கே யாரை கான்டாக்ட் பண்ணல ஃப்ரீயாக இருக்கும். பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸ் சார் நம்ம கூட வந்தாரு, அவ்வளோதான். அவங்க எல்லாமே ரிசப்ஷனிஸ்ட். என்ன பார்த்தீங்க ஹாஸ்பிட்டல்ல? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஐசியூலாம் பார்த்தீங்களா? ஐசியூனா என்ன? சொல்லு. Severe patients ஐசியூனா operation theater to 24 hours. ஐசியூ ஐசியூ ஃபுல் ஃபார்ம். சொல்லு. இன்டென்சிவ் கேர் யூனிட். இன்டென்சிவ் கேர் யூனிட் இல்லையா? இன்டென்சிவ்னா தீவிர சிகிச்சை பிரிவு. தமிழ்ல வந்து தீவிர சிகிச்சை பிரிவு. அதில் வந்து எப்பவுமே வந்து டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து பக்கத்திலே இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்காக வந்து தீவிர சிகிச்சை. ஆப்ரேஷன் தியேட்டர் பார்த்தீங்களா? ஸ்கேன் பார்த்து வருவாங்க. சரியா? மிஷின் அப்படியே மூவ் ஆகும். மிஷின் அப்படியே மூவ் ஆகும். உள்ள வந்து பார்த்து இது பண்ணுவாங்க. சிடி ஸ்கேன் சாதாரண வயிறுல வந்து ப்ரோப் மாதிரி ஒன்று வச்சு பார்ப்பாங்க இல்லையா? அது வேற சார் அல்ட்ராசோனோகிராம் மாதிரி. இதெல்லாம் வந்து இமேஜிங் ஸ்டடிஸ். இது எல்லாமே இமேஜிங் ஸ்டடிஸ். இப்போ நான் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராம் இதெல்லாமே வந்து எப்படின்னா டிசைஸ் வந்து உடம்புல வேற என்ன இருக்கு, வேற என்ன வந்து கட்டி மாதிரி எது இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இது எல்லாமே. அது எல்லாமே இந்த மிஷின் ஆப்ரேட்டர் லைட் பண்ணி கட்டிடுவாங்க. அப்படியே போயிட்டு இது வந்து ரேடியேஷன் கிளிக் பண்ணோம். அப்படியே வந்து பேஷண்ட் இருந்ததுனால மிஷின் பண்ணிக்கலாம். சரியா? இது சிடி ஸ்கேன். சார் புஷ் பண்ண சார், தள்ளுங்க சார். சார் மூளையில இருந்து என்ன என்ன சொல்றீங்க? சார் பார்க்கவே மாட்டீங்க, எங்கிட்ட யார் இருக்கிறாங்க? மூளையில இருந்து என்ன பண்றீங்க? சார் என்ன நீங்கள் கிட்ஸா சார்? நானும் என்ஜாய் பண்றீங்களா ப்ரோக்ராம்? Yes. இது எந்த ஓபிடிக்கு வந்திருக்கீங்க? ஓபிடினா என்னன்னு சொல்லிட்டாங்களா? தெரியல? The outpatient department. Very good. So this is a OPD and this is my OPD. This is the skin OPD. I deal with skin, so I'm a Skin doctor. but அதுக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு ஸ்கின் டாக்டர் எல்லாம் சொல்லக்கூடாது. Dermatologist. Okay? So I am a dermatologist and I do a lot of work with lasers. என்னனால எனக்கு ஒரு ஸ்பெஷல் இது. I am a cosmetic dermatologist. Okay? Why do they call me cosmetic dermatologist? Is because நான் வந்து இந்த தழும்புக்கு லேசர் பண்றது, அப்புறம் டார்க் பேட்ச்க்கு லேசர் பண்றது, அப்புறம் வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணுவேன். அதனால I am a cosmetic dermatologist. Okay? என் டிபார்ட்மெண்ட்ட பாப்போமா? Come. இந்த பக்கமா நிக்கிறது பெட்டர். யாராவது அந்த லேசரை கவர் பண்ணிட்டு உள்ள ஸ்டாஃப் கொஞ்சம் அந்த பக்கத்துல இருந்து வர சொல்லுங்க. ஸ்டாஃப் யாராவது வாங்கப்பா. லேசர் பக்கத்துல நிக்க சொல்லி லைட்லாம் ஆன் பண்ணிட்டு லேசர் பக்கத்துல இந்த சைடுல லேசர் பண்ணிட்டு இது வந்து
just an introduction of these are machines called lasers. They are called lasers because இதுல இருந்து லைட் தான் வரும். இந்த லைட் வச்சு நம்ம வந்து ஸ்கின்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் நியூவர் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நீங்க இதெல்லாம் பிசிக்ஸ்ல படிப்பீங்க ஃபியூச்சர்ல. ஓகே? So just know lasers are available for medical treatments also. இப்போ நான் பண்ற ஸ்கின் சம்பந்தப்பட்ட மட்டும் தான், பட் சர்ஜிக்கல் லேசர்ஸும் உண்டு. அது நீ கீழ ஆபரேஷன் தியேட்டர்ல லேசர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த லேசர் சர்ஜரியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம். நிறைய தடவை சர்ஜரி பண்ண கட் பண்ணணும்ல, அப்ப தையல் போடணும். லேசர் சர்ஜரி பண்ணா தையல்லாம் தேவை கிடையாது. அது வந்து ஹீலிங்கும் இன்னும் பெட்டரா இருக்கும். அதனால லேசர்ஸ் ஆர் வெரி வெரி சீக் ஃபார். ஸோ நிறைய பேர் வந்து லேசர் எல்லாம் இப்போ புதுமையான ட்ரீட்மெண்ட்ஸ்ல லேசர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட் a short introduction for you all. இது ஒரு டைப் ஆஃப் லேசர். You can come in and see one more type of laser. எல்லா லேசர் வந்து உள்ள இருக்க லைட்ஸ் எல்லாம் வேறையா தான் இருக்கும். வெளியில தெரியுற ரெட் லைட் மட்டும் தான் தெரியும். அது கால் த டார்கெட் லைட். ஸோ தட் நம்ம எங்க லேசர் ஷூட் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் அந்த லைட். அது கைடிங் லைட். But not this laser. This is only for skin. Steel cutting lasers are different. Anyone else think very good? Entrance certificate பாத்தீங்களா இப்போ வந்து அந்த உள்ள எல்லாத்தையும் வர சொல்லுங்க. இப்போ ஏதாவது ஹாஸ்பிட்டல் வந்து எமர்ஜென்சியாக வேகமாக வர்றாங்க இல்லையா, வேகமாக உள்ள வந்து ரொம்ப அடிபட்டுட்டு ரொம்ப முடியாம வர்றாங்க, நேர உள்ள அந்த கேஷுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி வார்டு. பெரிய அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டு சுற்றி வந்து ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாம் எமர்ஜென்சியுமே இதில் பண்ணிடுவாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் எமர்ஜென்சி வார்டு. ஆம்புலன்ஸ் இருந்து நேராக பேஷண்ட் கீழே இங்கே வரைக்கும் இருந்து அப்படியே டக்குன்னு உள்ள வந்துடும். இந்த ஆம்புலன்ஸ் இங்கே நிற்க பாருங்க, போகும்போது நம்ம ஆம்புலன்ஸ் பார்ப்போம். இந்த எமர்ஜென்சி வார்டை ஜஸ்ட் பார்த்துருவோம். உள்ள ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் வெளியிலேருந்து மட்டும் பார்த்துருவாங்க. ஆமாம் சொல்லி பார்த்துருவோம். அந்த வசதி நம்ம ஆம்புலன்ஸ்ல எல்லா மெடிசன்ஸுமே எமர்ஜென்சி மெடிசன்ஸ். மேல வென்டிலேட்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த மினி வென்டிலேட்டர் உள்ள இருந்தா இருப்பாங்க. ஸோ அங்கே வீட்லேயே வந்து யாராவது ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னு சொன்னால் அங்கேயே வந்து டியூப் உள்ள வந்து லங்ஸ்க்குள்ளே விட்டு அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட இங்கே ஆம்புலன்ஸ் எடுத்துடும். ஹைலி எக்யூப்ட் ஆம்புலன்ஸ். உள்ள வந்து மெஷின் நம்மளோட ஆக்சிஜன் ஸ்டாப் போவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. பிளட் எடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எடுத்துருக்கியா பார்த்துட்டு ஐயோ எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ். சரியா? பிசியோதெரபி பத்தி கிளாஸ் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. இங்க அவுட் பேஷண்டா பாக்குறவங்களுக்கு இங்க வந்து பிசியோதெரபி கொடுப்பாங்க. வார்ட்லயும் அதே மாதிரி போய் இன் பேஷண்டா இருக்கவங்களுக்கும் டெய்லி வந்து ஒவ்வொரு வார்டுக்கு ஒரு ஸ்டாஃப் போய் கொடுப்பாங்க. அங்கே பார்த்து டாக்டர் சொல்கிறாங்க என்னன்னு தெரியும். வேக்ஸ் பார்த்து வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் சொல்லுவாங்க. ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். இங்கே திரும்ப அந்த டாக்டரை பாருங்க, அந்த டாக்டரை பாருங்க. விஷ்ணு எல்லாமே சார் சொன்னாங்க. சின்ன சின்ன என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. This is wax. Wax வந்து வலி கொடுக்கிறது, ஸ்வெல்லிங் கொடுக்கிறது, வீக்கத்துக்காக தான் wax கொடுக்கிறது. இது மாதிரி இருக்கு. ஓகேயா? இது வச்சு ஒருத்தருக்கு வந்து அப்பதான் இதுதான் வத்தும். எது கொடுக்கிறது wax? ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங்.
pain reduction, swelling and muscle relaxation. ஸ்டிஃபா இருக்கும் இல்லையா, மசில் ஸ்டிஃபா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது ரிலாக்ஸேஷன். அதனால மேக்ஸ் ஓகேயா? பேஷண்ட் ட்ராக் ஏதாவது ஒரு முடிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி மட்டும் அந்த எக்ஸ்ரே சின்ன டாக்டர் இருந்தாலும் சரி, சிடி ஸ்கேன்லாம் வேலை செய்யும். ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஏதாவது முடிக்கிட்டாங்க, சின்ன பொண்ணு ஏதாவது இருக்கு, இல்லை செஸ்ட்ல வந்து பார்த்து சளியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்க எக்ஸ்ரே தான் எடுத்து பார்க்கணும். அது எக்ஸ்ரே மிஷின் இருக்கும், கீழே படுக்க வச்சு அப்படி எடுப்பாங்க. இதெல்லாமே எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இது, சரியா? சில டைம் சரியா தெரியாது, நம்ம எந்த இதை ஃபோக்கஸ் பண்றோம், மேலே கீழே வந்துடும், சரியா தெரியாது. ஸோ அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை.